இப்போ ஒரு வீடியோ ஃபோனில் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த எடுத்த வீடியோவை ஃபோனில் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு 2 வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, போர்ட்ரேட்டாக ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா எப்படி வந்து இது எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு எபிசோட் 1ல். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப்பாக ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அதை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது அந்த எடுத்த வீடியோக்கு எப்படி மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு முக்கியமான ஆப்ஷன், நம்ம எல்லாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி நம்ம வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். என்னன்னா ஒரு வீடியோ ஓடுது அப்படின்னா அந்த வீடியோ போகும்போதே பேக்ரவுண்டில் நம்ம வாய்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில பேர் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ எடுத்துன்னு வந்து எடிட்டில் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஆப் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடிட் பண்ணும்போதே ஆடியோ ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணலாம். நீங்கள் வெளியேருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 3 விஷயத்தையும் வந்து மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இடி இடிக்கிறது, மழை பெய்கிற மாதிரி, கார் போகிற மாதிரி, பஸ்ஸு போகிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள், பெல் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எஃபெக்ட்ஸ் நம்ம வெளியே போய் தான் கொண்டு வருவோம். இது உள்ளேயே டிஃபால்ட்டாக இருக்குது இந்த ஆப்பில். ஸோ மியூசிக் எப்படி பேக்ரவுண்டில் வைக்கிறது, ஓகே, அதுக்கப்புறம் கேலரியிலேருந்து கூட எடுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் எப்படி பண்ணுறது, இந்த 3த்தையும் வந்து இந்த ஆப்பில் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபேட் இன்னா அப்படியே மெல்ல ஸ்லோவாக ஆரம்பித்து சவுண்டு வர்றது, ஃபேட் அவுட்னா இருக்கிற சவுண்டு அப்படியே மெல்ல இறங்கி முடியறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அந்த டிஃபால்ட்டாக எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் மேனுவலாக நம்ம எப்படி பண்ணணும், ஓகேவா, டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை எப்படி யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஈஸியாக உங்களால் மியூசிக் எப்படி ஆட் பண்ணணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், ரெக்கார்ட் எப்படி பண்ணணும், கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணணும் ஃபேட் இன் ஃபேட் அவுட்டுக்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன். என்னன்னா இதுலேயே நம்ம இந்த 3 எபிசோட்லேயே நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, மாஸ்கிங் எப்படி பண்ணணும், வீடியோ எப்படி இம்போர்ட் பண்ணணும், ஸோ ஃபோன்லேயே எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சிஸ்டமில் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அட்வான்ஸ், இது ஹை அண்ட் நெக்ஸ்ட்டு சிஸ்டமில் போகிறதுன்றது அட்வான்ஸ்டு. ஸோ அந்த அட்வான்ஸ்டு மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், ஓகேவா. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி மியூசிக் எப்படி ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கீ ஃப்ரேமில் எப்படி ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். ஹாப்பி நியூ இயர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து வெக்பிக்ஸ் அகாடமி மூலமா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து, இந்த ஆடியோ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு, பின்ச் டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு, நான் பேசின ஆடியோவை எங்கள் அம்மாவுக்கு வர மாதிரியும், எங்கள் அம்மா பேசின ஆடியோ எனக்கு வர மாதிரியும் பண்ணணும். ஸோ இப்போது இந்த வீடியோவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ளிட் ஆப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ தான் ஃபுல்லாக மாற்றுற மாதிரி வரும், ஆடியோ மாற்றுற மாதிரி வராது, ஓகேவா. ஸோ அதனால இதுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, ஆடியோவையே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இப்போ அன்டூ பண்ணிவிட்டு கீழே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆடியோ அப்படியே வந்து கீழேருந்து மேலே போயிடும். மேலே வந்துருச்சா. இப்போ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். இப்போ நான் பேசினதை செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுக்க போகிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ எங்கள் அம்மா பேசினதை ஹாப்பி நியூ இயர் செலக்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்தாச்சா. கொண்டு வந்தோடனே மேலே இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு, கீழே தள்ளி வச்சுட்டு மேலே இருக்கிறதுன்னு தள்ளி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து பர்ஃபெக்டாக மாறிடும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். மாறிடுச்சா, பக்காவாக மாறிடுச்சா. ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, ஆடியோவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து இது பண்ணலாம், மாற்றி வைக்கலான்றதை பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிவிட்டு
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்னு ஆப்ஷன் இருக்கும், மை கேலரின்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், டிஃபால்ட்டா இதுல விஎன்எடிட்டர்ல இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டே வரும். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ரிங்கிங் அது பாத்தீங்களா. இப்போ வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வெஹிக்கிள்ஸ்ல கார் அந்த இதை வந்து யூஸ் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆடியோ ஆப்ஷன் மியூசிக் மாதிரி இருக்குல்ல அதுல வந்து இம்போர்ட் ஆயிரும். இப்போ ஜூம் அவுட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ப்ளே பண்ணி காட்டுறேன். முன்னாடி எடுத்து வச்சுட்டு Happy New Year. everyone. கேட்டுச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை செலக்ட் பண்ணிட்டு மியூசிக்கை கம்மி பண்ண போறோம். எதுக்கு அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும், வால்யூம் போயிட்டு வால்யூம்ல கம்மி பண்ணணும், அழகா அது கம்மி பண்ணணும். அப்புறம் டிக் ஆப்ஷன் கொடுக்கணும். Happy New Year. Happy New Year, everyone. Happy New Year. ஓகேவா, ஆயிடுச்சா. புரிஞ்சுதா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வரணும், பேக்ரவுண்ட்ல ஒரு மழை பெய்யற மாதிரி எஃபெக்ட், அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்க்குலாம் இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி ஆட் பண்றது பார்க்கலாம். அந்த மியூசிக் இருக்குல்ல அந்த மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டா கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகேவா. அதுல ஃபேவரட், மை மியூசிக், இதெல்லாம் மை மியூசிக் பண்ணா கேலரியில இருந்து நீங்க மியூசிக் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா, இது ஐபோன்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மை மியூசிக்ல இப்போ ஃபேவரட்ஸ்ல போயிட்டு நான் ஒரு மியூசிக்கை செலக்ட் பண்ணி யூஸ் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதால யூஸ்ன்னு வருது, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணணும் நீங்க. இப்போ இதுலயே வந்து வால்யூம் எவ்வளவு வேணும் எனக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேட் இன் ஃபேட் அவுட், முன்னாடி எப்படி மெல்ல ஆரம்பிக்கணும், முடியும் போது எப்படி மெல்ல முடியணும் அப்படின்றது இங்கேயே பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டிக் கொடுத்துட்டோம்னா வந்துடும் அந்த மாதிரி. ஓகேவா, நீங்க அங்க பார்க்கலாம். இப்போ செலக்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போயிடுறேன். மேலே பாத்தீங்கன்னா ஆர்க் மாதிரி இருக்கும். ஓகேவா, அது பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபேட் இன் ஃபேட் அவுட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட்ல ஜூம் அவுட் பண்றேன் பாருங்க, பாருங்க தெரியுதா அந்த ஃபேட் அவுட் ஆறுது. ஸோ அங்க முன்னாடியே நம்ம பண்ணியாச்சு. அதெல்லாம் ஃபேட், இங்க ஃபேடுன்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷன் தான் அது. Happy New Year. Happy New Year, everyone. So ரொம்ப thanks. புரியுதா. ஸோ இப்படிதான் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு. ஓகே, இப்போ வால்யூம் ரெடியூஸ் பண்ணா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபேட் ஃபேட் அவுட் பாத்தீங்கல்ல, ஃபேட் எவ்வளவு ஆகுது பாருங்க, ஃபேட் கொடுத்த உடனே ஆகுதா. ஃபேட் இன், அதே மாதிரி ஃபேட் அவுட் இழுத்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகும். Thank you so much. இதை வந்து எப்படி வந்து மேனுவலா பண்றது, இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது, மேனுவலா கீ ஃப்ரேம் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இங்க ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகுதுல, அது வந்து இந்த ஆடியோ இருக்குல்ல நம்ம பேசுற ஆடியோ, நான் பேச பேச முடியும் போது கம்மி ஆகணும். அது எப்படி கீ ஃப்ரேம் மூலியமா மேனுவலா நம்ம எப்படி பண்றது அதை வந்து இப்ப பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க ஆடியோவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். ஓகேவா, கீ ஃப்ரேம் அதுக்கு அந்த கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கு அப்புறம் வால்யூம் போயிட்டு வால்யூமை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்துடும். 75 வச்சிருக்கேன். கொஞ்சம் தள்ளிட்டு திருப்பியும் வந்து வால்யூம் போயிட்டு அழகா அப்படியே ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 48 வைக்கிறேன். கீ ஃப்ரேம் வந்துருச்சா. இப்போ லாஸ்ட் ஃப்ரேம் வந்துட்டு வால்யூமை 0 ஆக்கிட்டு டிக் கொடுத்துறேன். முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ கேளுங்க. எடிட்டிங் பண்ணணும், மொபைல் ஆப்ஸ்ல எப்படி எடிட் பண்ணணும், அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அழகா அதுவே ஃபேட் அவுட் ஆயிடுச்சா ஆடியோ. இதுதான் மேனுவலா ஆடியோவை எப்படி வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி கம்மி பண்றது, இதுதான் மெத்தட். ஸோ இந்த வீடியோல நீங்க என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஆடியோவை எப்படி ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்றது, ஆப்ஷன் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் வச்சு எப்படி பண்றது, நெக்ஸ்ட் வந்து மியூசிக் எப்படி இம்போர்ட் பண்றது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இம்போர்ட் பண்றது. இப்போ ரெக்கார்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் ஆப்ஷன், இந்த ரெக்கார்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வரும். இப்போ நீங்க செலக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 3, 2, 1 ஆட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அங்க மேல பார்க்கலாம். இப்போதைக்கு 4 to 5 செகண்ட்ஸ் ஆடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டிக் கொடுங்க. நல்லா ஸோ கொடுத்த உடனே உங்க ஆடியோ வந்து வந்துடும். Happy New Year. ஹலோ எவ்ரிவான், நான் கிரண் பேசுகிறேன். ஹலோ எவ்ரிவான். இப்போ நான் என்ன பண்றேன்னா பின்ஸ் டு ஜூம் அவுட் பண்ணி அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போய் நான் வைக்க போறேன். அதுதான் நான் இப்போ பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், செலக்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போய் வைக்க போறேன் அந்த ஆடியோவை. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ண போறேன்னா சாரி இந்த ஆடியோ வந்து நான் தெரியாம செலக்ட் பண்ணிட்டேன். அது மியூசிக் அது. ஓகேவா, அதை அன்டூ பண்ணிடலாம். தெரியாம அதை செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மியூசிக் பிஜி மியூசிக் வந்து slow பண்ணிட்டேன். ஹலோ எவ்ரிவான், நான் கிரண் பேசுகிறேன். ஹலோ அதை டெலீட் பண்ணிடலாம். சாரி. இப்போ கீழே தான் ஸ்பீச், அதை செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இங்கேயும் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த நீங்க வீடியோ record பண்ணீங்க. ஆடியோவை ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ கேளுங்க. எங்க அம்மா ஏன்? வந்து ஹலோ எவ்ரிவான், நான் கிரண் பேசுகிறேன். ஹலோ எவ்ரிவான் அப்படின்னு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான் நீங்க கேட்டீங்க. ஸோ மியூசிக் எப்படி இம்போர்ட் பண்ணணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணணும், ரெக்கார்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். அதோட சேர்ந்து எப்படி ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி ஆடியோவை ஃபேட் அவுட் பண்றது அதுவும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் தி வீடியோ. தேங்க்யூ.